நம்ம சாதாரணமாக நினச்சி யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் ஒருத்தரோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குங்கிறதுக்கு தான் இந்த அமலாவோட ஸ்டோரி. இது ஒரு உண்மை ஸ்டோரி. அமலா வந்து ஒரு 25 இயர்ஸ் மதிக்கத்தக்க பொண்ணு. மொபைல் ஃப்ரீக்லாம் கிடையாது. சில நேரங்களில் லாஸ்ட் சீன் 2 டேஸ்லாம் காமிக்கும். மொபைல் ஃபோன் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத டயத்தில் மொபைல் யூஸ் பண்ணாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்க ஒரு பொண்ணு. அப்படி சந்தோஷமாக போன அந்த வாழ்க்கையில் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து இந்த பையன்தான் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவானதுக்கப்புறம் எப்படி இருந்தாமலோ அப்படியே ஆப்போசிட்டாக மாறுறாங்க. மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஹேபிட்டை பேசுறதுக்காக. இப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ப்ளஸ் இந்நேரம் மெசேஜிங் எல்லாமே நடக்குது. அது எப்படி ஆகுதுன்னா, அந்த மொபைல் ஃபோனு அவங்க கையை சுற்றின ஒரு பாம்பு மாதிரி ஆயிடுச்சு. மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியலை. இது என்ன செய்ய போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ தான் உண்மையான கதை ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜில் எப்படி இருக்காங்கன்னா, வெளியூரில் இருக்கவங்க அப்பாட்டையோ அம்மாட்டையோ யார்கிட்டையுமே பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட எப்போ ஃபோன் வரும், அவங்ககிட்ட எப்போ பேசுவோம், அவங்களும் ஃப்ரீயாக இருக்க டயத்தெல்லாம் மெசேஜ் வரலைன்னா இங்கே ஒரு மாதிரி நர்வஸ் ஆக ஆரம்பித்தாங்க. கால் பேசுகிறது அன்லிமிட்டட் டைமாக, பகலில் எவ்வளோ நேரம் பேச முடியுமோ பேசுகிறது, நைட்டு தூங்காமல் பேசுகிறது, இது எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸை கொண்டு வர ஆரம்பிச்சிச்சு. அது அவங்க ஹாப்பி சேஞ்சஸ்ன்னு நினச்சாங்க. அவங்ககிட்ட ஃபோன் வரும்போது வேறு யாரும் நம்மகிட்ட பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச வேண்டாம், பேரண்ட்ஸ்கிட்ட பேச வேண்டாம், நம்ம மொபைல் எப்போயுமே ஃப்ரீயாக இருக்கணும், அவங்க கால் பண்ணும்போது நம்ம என்கேஜாக இருக்கக்கூடாதுன்னு. இது எல்லாமே ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உருவாச்சு. சயின்டிஃபிக்காக சொல்லப்போனால் அவங்களுக்கு அந்த மொபைல் ஸ்க்ரோலிங் ஒரு அடிக்ஷனாகவே மாறிச்சு. பாத்ரூம் போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஃபோனை எப்பயுமே கையில் வைக்கிறது, தன்னோட ஃபோன் எப்பயுமே பேட்ரி ஃபுல்லாக இருக்கணும், நம்ம பேசுகிறப்ப பேட்ரி டவுன் ஆகிடக்கூடாதுன்னு அதை சார்ஜ் போடுறது, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அவங்கள அறியாமையே நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. இதோட எக்ஸ்ட்ரீமிட்டி எங்கே போய் நின்றுச்சுன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர்றது அவங்களாலேயே ஃபீல் பண்ண முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்டேஜிலலாம் சாப்பிட உட்காந்தா நல்லா சாப்பிட்ணுங்கிற தோணாமல் எவ்வளோ வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரூமில் போய் பேச ஆரம்பிக்கணுங்கிற அந்த இது வந்த உடனே சாப்பாடு பேட்டர்ன் மாறுச்சு. இப்போ தான் ஹெல்த்தோட அந்த கான்ஷியஸ்னஸ் அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிச்சு. ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் போகலான்னு கூப்பிட்டாங்கன்னா அங்கே போனால் நம்மளால் ப்ரைவேட்டாக மொபைல் பேச முடியுமா, அந்த ப்ரைவசி பாதிக்குமா அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் வர ஆரம்பித்த உடனே வெளியே போகிறத தடுத்தாங்க. வெளியே போகலன்னு டைரக்ஷன் லைட் மேலே படலை, ஏற்கனவே ஃபுட் பேட்டர்ன் போயிருச்சு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வேறு ஆட் ஆயிருச்சு. இப்போ மொபைல் ஃபோனு அவங்க ஹெல்த்தில் எவ்வளோ தாக்கத்தை உண்டாகுச்சுங்கிறத அவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சிருச்சு. அவங்களோட பீரியட்ஸோட சைக்கிள் எல்லாமே மாறிச்சு. அவங்களால வலி தாங்க முடியாத அளவுக்கு போனாங்க. கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பிளர் ஆகாத ஃபீல் பண்ண முடிஞ்சிருச்சு. சில நாள் ஃபோன் பேசலைனாலும் தூக்கம் இல்லாமல் போச்சு. எல்லாருமேலே எரிஞ்சு விழுக ஆரம்பித்தாங்க. இது எல்லா இம்பேக்டும் கிரியேட் பண்ணது அந்த கண்டினியூஸ் மொபைல் யூசேஜ். நேரமும் ப்ளூ ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னா, அன்லெஸ் ஆர் அன்டில் ஒரு சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங் இல்லைன்னா அவங்களால இந்த பிரச்சனையிலேருந்து வெளியவே வர முடியாதுங்கிறத இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யோசித்து பாருங்கவேன், நம்மளுக்கு என்கேஜ் ஆகிருக்கு, எவ்வளோ ஹாப்பியாக இருக்க வேண்டிய டேஸை இந்த மொபைல் ஃபோன் யூசேஜ்னாலையும் அன்வான்ட் ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் அன்வான்ட் ஃபுட் ஹேபிட்னாலையும் ஹெல்த்தும் பாதிச்சு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் அதுக்காக தான் திருப்பி நம்ம சேனலில் சொல்கிறோம், மொபைல் ஃபோன் யூசேஜை கண்ட்ரோல் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனோட யூசேஜ் ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். ஸோ பி அலர்ட், ஸ்டே அலர்ட். தேங்க்யூ வெரி மச்.